நீங்க நான் கரெக்டா சொன்னீங்க. நம்ம 2 பேரும் ஆஃப் ஏர் பேசியிருக்கும் போது கூட ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னீங்க, டேய் ஒரு ஸ்பின்னருக்கு இல்ல ஒரு போலருக்கு ரொம்ப முக்கியமான ஆள் கேப்டன் தான்டா. கேப்டன் கரெக்டா இருந்தா தான் விக்கெட்டும் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஒரு லெஜெண்டரி கேப்டனை பத்தி இப்ப பேசுறீங்க. இன்னொரு லெஜெண்டரி கேப்டன் நீங்க வந்து சேர்ந்த இடம். இப்ப நீங்க இருந்த இடம் உங்க வீட்டு பிள்ளை. வந்து சேர்ந்த இடம் வந்து மாப்பிள்ளையா வந்தீங்க சென்னைக்கு. அங்க எம்எஸ் தோனின்னு ஒரு கேப்டன் வந்து உங்களுக்கு சிஎஸ்கேல ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு அறிமுகமானாரு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவரை பத்தி. டெஃபினெட்லி நான் போல இஸ் அ யங் கேப்டன் அப்படின்னு சொல்லுங்க. பிகாஸ் 2007ல 2007ல தான் வேர்ல்ட் கப்க்கே கேப்டன்சி கொடுத்து ஒன். பட் இஸ் தியரிஸா வெரி நைஸ் டு சி. பிகாஸ் ஒரு போலே கொடுத்துட்டு நீ போடு, பட் நீ ஃபீல்ட செட் பண்ணி போடு. அப்படி அது பிள்ளை எதுவும் இருந்தா அதுக்கு பிறகு நான் சொல்ற ஃபீல்டுக்கு அப்படி ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஆனா ஒரு சிக்ஸர் அடிச்சா நல்ல போலுக்கு கிளப் பண்ணிட்டு இட்ஸ் அ குட் பால், என்ன நீ என்ன போட்டிருந்தாலும் வேலை இல்லை, அதை அடிச்சிருப்பான். பேட்ஸ்மேனுக்கு டேலண்ட் இருக்கு இல்லையா அடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அப்ரிசியேஷன் பண்ணி எது சொல்றனாலும் தனியா கூப்பிட்டு சொல்றது, பப்ளிக்ல சொல்லாம தனியா கூப்பிட்டு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த குவாலிட்டிஸ்னாலதான் இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் கேப்டன் ஆக முடிஞ்சு தவிர வேற ஒரு நாள் இல்லை. பிகாஸ் காமா திங்க் பண்ணக்கூடியது அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அந்த பிளஸ் பாயிண்ட்ஸ்னாலதான். ஸோ அந்த நேரமும் அவ்வளவு யங்கா இருந்தும் சரி அட்வைஸும் கேட்பாரு. இப்ப நம்மலாம் சொன்னாலும் செய்வோம்னு சொன்னா கேட்டுட்டு 2-3 பேர் அட்வைஸை கேட்டு கடைசியில ஈ மேக் த டிசிஷன் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அந்த மாதிரி கேப்டன் பண்ணா டெஃபினெட்லி இது. பட் அதை விட எனக்கு மற்றதான் நான் ஐபிஎல் அடிச்சனால பிளேயர்ஸ் அர்ஜுன மாதிரி பேக் பண்ணுவாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ வாஸ் நாட் இன் பார்ட் ஆஃப் இந்தியா. பட் he wants the players who can win the match for him. அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுப்பாரு. இப்ப நம்ம ஐபிஎல் அடிக்கொள்ள 4 ஃபாரினர்ஸ் தான் விளையாட முடியும். அதுல டீம் கம்போசிஷனும் இருக்குது ரைட்டா. சில நேரத்துக்கு ஆல்ரவுண்டர்ஸ் கூட தேவைப்படும், சில நேரத்துக்கு இது தேவைப்படக்குள்ள நான் நிறைய மேட்ச் விளையாடாம தான் இருக்கேன். ஸோ ஐ எம் நாட் அன்சாட்டிஸ்ஃபைலாம் ஆகினதே இல்லை. ரைட், தட் இஸ் பார்ட் ஆஃப் த கேம். பிகாஸ் ஐபிஎல் விளையாடுறதுனா இட்ஸ் டிஃபிகல்ட் than the playing for your country. Correct. Because country you perform, எனக்கு போல கொடுப்பாங்க, நான் விளையாடுவேன் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் இருக்குது. பட் ஐபிஎல்ல எவ்வளவு நல்லா விளையாடினாலும் சில நேரத்துக்கு அடுத்த மேட்ச் டீம் கம்பெஷன்னால விளையாடாம இருக்கலாம். ஸோ அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஐபிஎல். யூ ஹேவ் டு அக்செப்ட் இட் அண்ட் மூவ் ஆன். ரைட். ஒரு தமிழரா நீங்க ஸ்ரீலங்கால வந்து கிரிக்கெட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து ஏர்லி டைம்ஸ்ல நீங்க ஒரு மாதிரி டஃப் டைம்ஸ் பாத்திருக்கீங்க ஸ்ரீலங்கால. முதல்ல நிறைய வார் பாத்தீங்க, அதுக்கப்புறமா ஒரு சுனாமி அடிச்சது. இந்த மாதிரி டைம்ஸ்ல ஒரு தமிழரா ஸ்ரீலங்கால இருந்துட்டு ஸ்ரீலங்கால கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் அந்த கிரிக்கெட் 20 இஃப் நாட் மோர் இஃப் நம்பர் இஸ் ராங் கிரிக்கெட் டாமினேட் பண்ணது உங்களுக்கு அது அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? நான் சின்ன வயசுல இருந்து சரி, நான் வந்து பிறந்ததெல்லாம் இங்க கண்டியில. ஸோ இந்த வார் நடந்தது கூடவே எஃபெக்ட் ஆன பிளேசஸ் வந்து நார்த்தும் கலம்பூலையும் நிறைய பாம்ஸ் எல்லாம் படிச்சு. பிகாஸ் வார் முதல்ல இருந்த காலத்துல வார் எஃபெக்ட் தெரியல. பட் நம்ம ஃபேமிலியில ராயட்ஸ் அதுல அடிபட்டிருக்கோம். அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருக்கோல. see you have to move on because this is our country anyway, we can't go anywhere and stay முடியாது. அதனால my father also thought என்ன நடந்தாலும் இங்க இருக்கிறது பெட்டர். பிகாஸ் சம்டைம்ஸ் ஹோம் வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும், அங்க விட்டு போக முடியாதுன்னு. ஸோ அதனால நம்ம இங்கே இருந்துட்டோம். பட் எனக்கு வந்து அந்த வார் பத்தியெல்லாம் கூடவே தெரிஞ்சது when it comes to நேஷனல் டீம்ல தான். பிகாஸ் ஸ்கூல் டீம்ல எல்லாம் விளையாட போல I was in so many problems தெரியும். பட் இந்த அளவுக்கு எஃபெக்ட் கண்டது கலம்புக்கு வந்த பிறகு. ஸோ கலம்புல அந்த காலத்துல போல never know, any time anywhere bomb can go off. ரைட்டா, சில நேரத்துக்கு நம்ம மெயின் ரோட்லயே போக மாட்டோம். சில நேரத்துக்கு அந்த சின்ன ரோட்ல போயிட்டு பிகாஸ் LDD they normally they attack the forces or the ministry or anything. அப்ப அவங்க எல்லாம் மெயின் ரோட்ல கான்வாய்ல போகணும் தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ரோட்ஸ்ல கான்வாயோ அவாய்ட் பண்ணிடுவோம். ரைட்டா, அவாய்ட் பண்ணி ஸோ சான்சஸ் ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டைட், இன்னசென்ட் பீப்புள். அதே மாதிரி ஜஃப்னா எடுத்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் எடுத்தீங்கன்னா வாய்ஸ் லைவ் வோ மாதிரி வாயில எங்களுக்கு சொல்லலாம். பிகாஸ் நாங்க எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிகாஸ் அந்த பாகிஸ்தான்ல எங்களை சுட்ட போல we thought we are dead because nobody to support because bullets are flying over us.
சோ அந்த நேரம் பார்த்தா இப்ப பால போனா எல்டிடி எடுத்துக்கீங்களோ அவங்களும் மனுஷங்க தான், ஆர்மில உள்ளவங்களும் மனுஷங்க தான், 2 பேரும் அடிபட்டு சாவ போல. See, இது முக்கியமா nothing people doesn't want Tamil or Sinhala or Muslim or they don't want, but the politician wanted this, both sides. Tamil politicians also and Sinhalese politicians also விட்டு கொடுக்காம சண்டை பிடிச்சனாலதான் இந்த war வந்தது. சோ அந்த எஃபெக்ட்ல கிரிக்கெட்லனா ஸ்கூல்ல கூட தமிழ்னு சொல்லி என்னைய ஒதுக்குனது இல்ல டீம்ஸ்ல. ஸோ இஃப் யூ ஆர் குட் இனஃப் தே வாண்ட் டீம் டு வின். வென் ஸ்ரீலங்கா ஆல்சோ நான் ஸ்கூல்ல இருக்கக்குள்ளே ஸ்ரீலங்கா டீம் 1991 ஜாயின் பண்ணேன் 18 இயர்ஸ்ல. அந்த நேரமே என் டேலண்ட்டை பார்த்து தான் அவங்க எடுத்தாங்க தவிர பேரை பார்த்தோ இனத்தை பார்த்தோ மதத்தை பார்த்தோ எடுக்கல. அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் டூர் அட்டர் ஃபெயிலி ஐ குட் டேக் 1 விக்கெட். கவுண்டி மேட்சஸ் தான் 4 விக்கெட் கூட எடுக்கல. ஸோ தென் 92ல திருப்பி அர்ஜுன 91 அரவிந்த் தான் கேப்டன் பண்ணாரு. அப்புறம் அர்ஜுனை கேப்டன் பண்ண அர்ஜுனை என்னை கூப்பிட்டு அவரே தான் வர சொல்லி செலக்ட் சொல்லி என்னை போட்டாங்க. பிகாஸ் ஹி திங்ஸ் ஐ எம் குட் இனஃப் டு பிளே டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ அதனால தமிழோ முஸ்லிமோ சொல்லி இங்க அந்த வேறுபாடு தெரியல. இருந்தும் அவங்க இந்த சிங்களீஸ் பீப்புள் எடுத்துக்கிட்டீங்கன்னா they get angry, ஒரு இமோஷனல். அந்த நேரத்துல பிள்ளையானதெல்லாம் செஞ்சிருவாங்க. அதுக்கு பிறகு ஐயோ இப்படி செஞ்சிட்டோமேன்னு ஒரு பரிதாபம். தட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி சிங்களீஸ். ஸோ அது மனசுலுக்கே வச்சிருக்க மாட்டாங்க, ரைட்டா? ஸோ அந்த நேரத்துல திருப்பி சொல்லிட்டு அப்புறம் சாரி சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி ஒரு. ஸோ அதனால அவங்களோட நான் ஹாஸ்டல்ல தான் 12 இயர்ஸா இருந்தேன் சிங்களீஸோடய. அது அவங்களோட எப்படி மூவ் பண்றதுன்னு எல்லாம் எனக்கே நல்லா தெரியும்.